காலை வணக்கம் சபையே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்கள் ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அரசு விதித்துள்ள கட்டுப்பாட்டுகளால் நாம் மறுபடியும் ஆன்லைன் ஆராதனைக்கு திரும்பியுள்ளோம். நாம் தேவனை எந்த தடையும் இன்றி ஆன்லைனில் ஆராதிப்போம். நீங்கள் எங்கள் ஆராதனையில் புதிதாக கலந்து கொண்டிருந்தால் உங்களை ஆர்க் விக்டரி குடும்பத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். எங்களுடன் லைவ் சாட்டில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு ஏதாவது விண்ணப்பங்கள் மற்றும் ஜெப தேவைகள் இருந்தால் ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை தொடர்பு கொள்ளவும். எனவே சபையே, எல்லா கவனசிதறலையும் விலக்கி உன்னதமான தேவனை நம் முழு இருதயத்தோடு ஆராதிக்க தயாராவோம். நமது ஆர்க் விக்டரி சபையின் ஆராதனை குழு நம்மை ஆராதனைக்குள் வழிநடத்துவார்கள். ஹல்லேலூயா. இந்த நாள் நமக்கு கர்த்தர் தந்த நாள். இதை நம்ம மகிழ்ந்து களி கூறுவோம். இந்த நேரத்திலும் இந்த ஆராதனை தேவன் ஆசீர்வதி தருமாறு ஒரு விஷயம் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளாக உடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். தேவனே, இந்த நேரத்தில் உடைய பாதமண்டை அமர்ந்திருக்கிற பாக்கியத்தை கிருபை எங்களுக்கு தாங்க. இந்த நேரத்தில் துதியின் வேலை, ஆராதனையின் வேலை, உடைய வார்த்தையின் வேலை, இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய பிரசன்னம் மகிமைகளை வழி நடத்தட்டும். இந்த நேரத்தில் நீர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து பார்த்து இந்த நேரத்தில் உமக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அப்பா உமக்கு நாங்கள் துதிகளை ஆராதனைகளை ஏறெடுக்க வந்திருக்கிறோம். எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் இந்த நேரத்தில் உற்சாகமாக தேவனை துதிக்க போகிறோம். நம் தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம். இந்த நேரத்தில் அவரை நம்ம துதித்து நல்ல சந்தோஷமா பாட போகிறோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார் என்று சொல்லி. ஆமேன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹாஹா, இது அதிசயம்தானே, ஓஹோஹோ, இது உண்மைதானே. ஆஹாஹா, இது அதிசயம்தானே, ஓஹோஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சொல்லுமா, என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, இது உண்மைதானே.
என் மகளே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு நான் காண்பிப்பேன், உன் மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற அந்த வார்த்தையை நம்ம அப்படியே பாடலா போட போறோம். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேலன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன்மேலன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். உன்னையும் ஆசீர்வதிப்பேன், அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. சொல்லுமா, நான் உனக்கு போதித்து ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துறார். மகளே மகளே என்று சொல்லி ஏசேக்கு சித்துனா இன்றோடு முடிந்தது மகனே. ஏசேக்கு சித்துனா இன்றோடு முடிந்தது மகனே. ரெகோபோத் தொடங்கி விட்டது உனக்கு, ரெகோபோத் தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினேன், தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினேன். ரெகோபோத் உனக்கு ஒன்று, இது முதல் ரெகோபோத் உனக்கு ஒன்று. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நன்றி அப்பா, பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்மளுடைய பரலோக தேவனே, உம்மை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்பாவை பார்த்து சொல்லாமா, அப்பா உம்மை நான் ஆராதிக்கும்படியா இதோ வரேன். உற்சாகமா இன்னும் நாங்கள் உங்களை அதிகமாக துதிக்கணும், அதிகமாக உங்கள்கிட்ட நான் நெருங்கணும்னு சொல்லி உம்மை ஆராதிக்கும்படி உம்முடைய அன்பின் கரங்களை நான் கண்டிருக்கிறேன், நான் ருசி பார்த்துருக்கிறேன். இந்த நாளில் உம்முடைய பிள்ளையா உம்மை நான் துதிக்கிறதுல, ஆராதனையில் செய்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கிறேன் தகப்பனே. உற்சாகமாக பாடுவோமா, பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி. பரலோக
சேற்றில் இருந்து என்னை கை தூக்கி எடுத்தீங்களே, அந்தகார இருளில் இருந்து ஆச்சரிய ஒளிக்கு அழைத்தீங்களே, என்னை பெயர் சொல்லி நீங்க அழைத்து நீ என்னுடையவன், என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொன்னீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளாக நாங்க உம்மை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் தேவன். நீங்க எதை எங்களுக்கு சொல்றீங்களோ அதை நாங்க செய்யும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நீங்க தான் மட்டுமா வழி நடத்துனீங்க, நேர் வழியில வழி நடத்துனீங்க, அதற்காக நன்றி. இந்த நேரத்துல எங்க சர்வ வல்ல தெய்வம் உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க சொல்ற பாதையில நாங்க போக எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், அன்பு இயேசுவே. கரங்கள் உயர்த்தி பாடுவோமா? ஆராதனை
இந்த வாரத்திற்கான சபையின் அறிவிப்புகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலாவது, நம்ம சபையில் 21 நாட்கள் உபவாச ஜெபம் நடைபெற உள்ளது. இது நம் சபையில் ஒரு வருடத்தில் 2 முறை நடக்கும். தற்பொழுதும் நாளையிலிருந்து நம் சபையில் 21 நாட்கள் உபவாச ஜெபம் நடக்க உள்ளது. நம் 21 நாள் உபவாச ஜெபத்தில் பல சாட்சிகளை நாம் கேட்டு உள்ளோம். ஸோ இந்த 21 நாட்கள் உபவாச ஜெபத்தை நீங்கள் அருமையான ஒரு வாய்ப்பாக இதை கருதி நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய காரியங்களையும் நீங்கள் மனதில் வைத்து கொண்டு நம் குடும்பமாக ஒரு சபையாக கூடி ஜெபிக்க உங்களை அன்புடன் உங்களை வாஞ்சியோடு நாங்கள் அழைக்கிறோம். நம் ஆராதனை குழுவிற்கு இசை வாசிப்பவர்களும் பாடகர்களும் தேவைப்படுகிறார்கள். உங்களில் ஆர்வம் உள்ளவர்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. ஆமென். இந்த நேரத்திலையும் நம் முழுமையாக ஒரு விசை திருப்பியமாக ஆன்லைன் மூலியமாக நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ இந்த நேரத்திலையும் சபையோடு சேர்ந்து ஆராதிக்கின்ற, எங்களோடு சேர்ந்து முதல் முறையாக ஆராதிக்கின்ற ஒருத்தரையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வரவேற்கின்றோம். நீங்கள் முதல் முறையாக எங்களோடு ஆராதிக்கிறீர்கள் என்று சொன்னால் ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகின்ற நம்பரிடத்தில் உங்களுடைய பேர், உங்களுடைய விலாசம், ப்ரேயர் ரெக்வஸ்ட் எல்லாம் அனுப்பும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்களுக்காக இந்த நேரத்தில் நான் ஜெபிக்க வாஞ்சிக்கின்றேன். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நேரத்திலேயும் அருமையான சகோதர சகோதரிகள், தாய் தகப்பெண்கள், முதல் முறையாக உடைய பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற ஒருத்தரையும் நீங்கள் ஆஸ்வதிக்கும்படியாக, இவர்களோடு நீங்கள் பேசும்படியாக, இடைபெறும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆவியானவரை நீங்கள் ஆளுகை செய்தரலும், ஆசீர்வதித்தரலும், தேவைகளை சந்தித்தரலும். இந்த நேரத்திலையும் அவர்களோடு பேசும்படியாக அழைக்கின்றோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸோ இந்த நேரத்திலையும் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து சபைக்காக ஜெபிப்போமா? நம்மளுடைய சபையில் இருக்கின்ற ஒரு சகோதர சகோதரிகளுக்காக ஒன்று சேர்ந்து தேவனுடைய முகத்தை பார்ப்போமா? நம்ம எல்லோரும் ஜெபிப்போமே. பிதாவே, இந்த நேரத்திலையும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம். முக்கியமாக சபையில் இருக்கின்ற ஒரு சகோதர சகோதரிகள், தாய் தகப்பெண்கள், உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதித்தரலும். அப்பா, முக்கியமாக தேவையோடு இருக்கின்ற, பலவீனமாக இருக்கின்ற, சுகவீனமாக இருக்கின்ற ஒருத்தருடைய ஜீவனிலையும் தெய்வீக சுகம் உண்டாக கடவுது இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, திறக்கப்படட்டும் வாசல்கள், அற்புதங்கள் நடைபெறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒருத்தரையும் நீங்கள் சோர்விலிருந்தும், பலவீனத்திலிருந்தும், அப்பா தோல்வியிலிருந்தும் நீங்கள் தூக்கி எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கின்றோம். மனம் இறங்கியறலும். அதே போல சபையுடைய ஒரு தேவைகளையும், நன்றி இயேசுவை, ஊழியத்தோடைய ஒரு தேவைகளையும் அப்பா எந்த நேரத்திலையும் அப்பா சபைக்காக உமக்காக ஒரு விஸ்தாரமான இடத்தை தரக்கூடும், அற்புதங்களை செய்யக்கூடும் நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். அற்புதங்களை செய்தரலும். நன்றி இயேசுவே. பெட்ராசுடைய தேவைகள், ரக்ஷக்குடைய தேவைகள், மிஷன்ஸ் அப்பா, வடநாட்டில் நடக்கின்ற ஒரு ஊழியங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்துள்ளோம். உமக்கு எல்லா துதியும், கனமும், மகிமையும், ஆராதனையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். ஆமென். Praise God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Before we give our tithes and our offerings to the Lord, I have a small thought to share. நம்மளுடைய தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் தேவனுக்கு முன்பாக கொண்டு வரதுக்கு முன்பாக ஒரு சின்ன தியானத்தை நான் கொண்டு வருகின்றேன். I want to address the question, what is the purpose of tithing? தசமபாகத்துடைய நோக்கம் என்ன என்று சொல்கின்ற அந்த கேள்விக்கு நான் பதில் கொண்டு வருகின்றேன். Tithing is primarily an expression of Christian discipline of stewardship. தசமபாகம் கொடுக்கிறது நாம் கிறிஸ்துவர்களாக நாம் தேவனுக்கு வெளிப்படுத்துகின்ற நம்மளுடைய ஒரு டிசிப்ளினாக காணப்படுகின்றது. When we tithe, we place God as our first priority. நாம் தசமபாகத்தை கொண்டு வருகின்ற நேரத்தில் தேவனை நம்மளுடைய ஜீவனில் முதலாவது வைக்கிறவர்களாக காணப்படுகின்றோம். We trust in God's abundance instead of worrying about not having enough.
நாம் இந்த காரியத்தை செய்கின்ற நேரத்தில் நாம் தேவன் நமக்காக வைத்திருக்கின்ற பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய ஜீவனில் ஏதோ குறை இருக்கும் என்று சொல்லி நாம் கவலைப்படாமல் காணப்படுவோம். Tithe is an act of faith based on the divine principle that everything we have comes from God's hand. தசமபாகம் என்று சொல்கின்றது அது ஒரு விசுவாசத்துடைய ஒரு கிரியையாக இருக்கின்றது. அது எங்கிருந்து வருகின்றது என்று சொன்னால் தெய்வீக அந்த ஒரு பிரின்சிபல்ல இருந்து நம்ம இடத்திலிருந்து இருக்கிறது எல்லாமே தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது என்று சொல்கின்ற அந்த விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துகின்றோம். Philippians chapter 4 verse 19 says, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்கின்றது, and my God will meet all your needs according to his glorious riches in Christ Jesus. என்னுடைய தேவன் என்னுடைய எல்லா தேவைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவேற்றுவார் என்று சொல்லி வசனம் சொல்கின்றது. Most of you will agree with me that putting our trust in the economy is not good. அநேகர் என்னோட ஒற்றுக்கொள்வீர்கள், எல்லா நேரத்திலையும் நம்ம எக்கனாமியை நம்பி இருக்கிறது அது நல்லது அல்ல என்று சொல்லி. Or putting our trust in our employee is also not good. நாம் இந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கின்றோமோ எல்லா நேரத்திலையும் நம்மளுடைய எஜமானை நோக்கி நாம் இருக்கிறது கூட அது சரியில்லை என்று சொல்லி நாம் புரிந்து கொள்வோம். And maybe some of you may agree putting our trust in our bank account is no good. நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்ல நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறதும் அது நல்லது அல்ல என்று சொல்லி நாம் புரிந்து கொள்வோம். You know, they are all our fair weather friends. அவங்க எல்லோரும் நம்மளுக்கு ஒரு நல்ல நண்பர்களை போல காணப்படலாம். One minute they can be helping us greatly. ஒரு நிமிடம் நமக்கு ரொம்ப உதவி செய்கிறவர்களாக காணப்படலாம். But next minute they change and everything collapses. ஆனாலும் அடுத்த நிமிடம் அவர்கள் மாறிடுவார்கள். அந்த நேரத்தில் எல்லாமே கீழே விழுகிறதை போல காணப்படும். God however is faithful and that's why we need to trust in him always. தேவன் எல்லா நேரத்திலும் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். அதனால மாத்திரமே நாம் அவர் எல்லா நேரத்திலும் அவர் மேல நாம் விசுவாசத்தை வைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். It doesn't matter if there is a financial crisis or an earthquake or even a bomb blast. நம்மளுடைய ஜீவனில் என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட பரவாயில்லை, ஒரு earthquake வரலாம், பணக்குறைவு காணப்படலாம், திடீரென்று சொல்லி ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்கலாம், எதுவா இருந்தா கூட பரவாயில்லை. God's promises never fail for us. தேவனுடைய வாக்கு எல்லா நேரத்திலும் உண்மையாக காணப்படுகின்றது. God will supply all our needs according to his riches and glory because that is what the word says. His promise says. வசனம் சொல்கிறது பிரகாரமாக தேவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமைக்குள் சந்திப்பார். Actually it is a bold step to start tithing. இது தசமபாகத்தை நாம் விசுவாசத்தோட கொடுக்கிறது ஒரு தைரியமான ஒரு படி எடுத்து வைக்கிறதை போல. Some may argue that tithing is not for New Testament. சிலர் நமக்கு சொல்லலாம் தசமபாகம் கொடுக்கிறது இது புதிய ஏற்பாடின் பிரகாரமாக அல்ல என்று சொல்லி. I actually agree, since our salvation is no longer based on our works but on faith in Jesus. நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் நம்மளுடைய ரட்சிப்பு நம்மளுடைய கிரியை நிமித்தமாக அல்ல, நாம் இயேசு கிறிஸ்து மேல வைக்கின்ற விசுவாசத்தின் நிமித்தமாக இருக்கின்றது. But to be quite honest, as a New Testament believer, 10% should be just a mile marker in our journey of giving. புதிய ஏற்பாடுடைய விசுவாசியாக இருக்கிறபடினாலே நாம் தசமபாகம் கொண்டு வருகின்றது இது நம்மளுடைய தாராளமான ஜீவியத்துக்கு ஒரு ஆரம்பமாக காணப்படலாம். Yes, it is just the starting point. இது ஒரு ஆரம்பம் தான். After all, God owns it all. தேவனுக்கு தான் எல்லாமே சொந்தம். And no matter where we are in our journey, நம்மளுடைய பயணத்தில் நாம் எங்கே இருந்தாலும், as far as what we are giving is concerned, we should always strive to give more. நம்மளுடைய தேவனுக்கு கொடுக்கிறதுல கொடுக்கிற காரியங்களை பார்க்கின்ற நேரத்தில் எல்லா நேரத்திலும் நாம் தேவனுக்கு அதிகமாக கொண்டு வர வேண்டும். From my own personal journey of tithing, என்னுடைய சொந்த இந்த தசமபாகம் செலுத்துகின்ற இந்த பயணத்தில் I have found out that stepping out
in faith in this area. விசுவாசத்தோட இந்த 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 இடத்துல நம்ம வந்து கால்களை எடுத்து வைக்கிறது And testing him proves quite fruitful and yields amazing testimonies. இந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் ஜீவிக்கின்ற நேரத்தில் இது நம்மளுடைய ஜீவனிலே பெரிய சாட்சிகளை கொண்டு வருகிறதை நான் கண்டிருக்கின்றேன். I would end by reading Malachi chapter 3 verse 10. மலாக்கி 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து நான் முடிக்க வாஞ்சிக்கின்றேன். It says, bring the whole tithes into the storehouse. உங்களுடைய முழு தசபாகத்தையும் பண்டயசாலத்துக்கு நீங்கள் கொண்டு வாங்க என்று சொல்லி நாம் ஆசைக்கின்றோம். That there may be food in my house. என்னுடைய வீட்டிலே ஆகாரம் உண்டாக இருக்கும்படியாக. Test me in this, says the Lord Almighty. தேவன் சொல்கின்றார், என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லி இது நிமித்தமாக. And see if I will not throw open the floodgates of heaven. வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா என்று சொல்லி பாருங்கள். And pour out so much blessing that there will be not room enough to store it. அவ்வளவு அதிகமாக நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களிடத்தில் வந்து அந்த ஆசீர்வாதத்தை வைத்துக் கொள்றதுக்கு கூட இடம் இருக்காது என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கின்றோம். Church, I want to encourage you. நான் உங்களை உற்சாகப்படுத்த வாஞ்சிக்கின்றேன். Test the Lord in this area. இந்த இடத்தில் தேவனையும் நீங்கள் சோதித்து பார்க்கலாம். And you will find that he will open up the floodgates of heaven. நீங்கள் கண்டிப்பாக இதை காண்பீர்கள். அவர் பரலோகத்தின் வாசல்களை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் உங்களை ஆசீர்வதிப்பார். And pour out so much of blessing, not only in the financial areas, but you will see a reflection of this in every area of your life as you obey him. நல்லா சொல்றது கேளுங்க. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாம் ஜீவிக்கின்ற நேரத்தில் உங்களுடைய பண ரீதியில மாத்திரமல்ல, உங்களுடைய ஜீவனத்தோடைய ஒரு பகுதியிலையும் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். Amen. ஆமென். Shall we pray? நாம் எல்லோரும் ஜெபிப்போமா? இந்த நேரத்தில் ஒன்று சேர்ந்து தேவனை நோக்கி பார்ப்போம். பிதாவே, இந்த நேரத்திலையும் எங்களுடைய காணிக்கைகளையும் எங்களுடைய தசபாகங்களையும் அப்பா, எங்களுடைய முதல் கனியும் உங்களுடைய பிரசனத்தில் உங்களுடைய ஆலயத்திற்கு நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நாங்கள் கொண்டு வருகின்றோம். இது ஒரு விசுவாசத்தின் கிரியையாக நாங்கள் கொண்டு வருகின்றோம். ஆவியானவரை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதித்தருளும். உமக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். ஒருவருடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்தித்தருளும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு விசை திருப்பியமாக நாம் முழுமையாக ஆன்லைனில் சர்வீஸ் நடத்தும்படியாக தேவன் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தான் நான் சொல்வேன். ஏனென்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய பார்வையில் எது நடந்தாலும் அது அவர் நன்மைக்காக அவரால் அதை மாற்றித்தரக்கூடும். நாம் பல காரியங்கள் சிந்திக்கலாம். ஆனாலும் இந்த நேரத்தில் நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் தேவன் நம்மளோட பேசும்படியாக நாம் காத்திருப்போமா? தன்னை ஒப்பு கொடுப்போமா? நாம் எல்லோரும் செபிப்போமே. தேவன் நம்மளோடு பேச வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சையோடு செபிப்போமா? செபிப்போம். பிதாவே, இந்த நேரத்தில் நம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். எங்கள் மத்தியிலே வாசம் செய்கின்ற தேவனே, பரலோகத்தையும் பூமியும் ஆளுகை செய்கின்றவரே, அப்பா, இந்த நேரத்தில் நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம். இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் அழைக்கின்றோம். நன்றி இயேசுவே, உமக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். உடைய பிரசனத்தில் எங்களை நாங்கள் திறந்து ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் சூழ்நிலைகளோடு நீங்கள் பேசும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கின்றோம். உம்முடைய வார்த்தை கொண்டு பேசும்படியாக, மெய்ய சத்தத்தோடு நீங்கள் பேசும்படியாக ஆவியானவரே, இந்த நேரத்தில் உங்களை வரவேற்கின்றோம். நீங்கள் ஆளுகை செய்தல்லும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இன்னும் ஆக்சுவலா இந்த வருஷத்துடைய வாக்குதத்தத்தில் நாம் அந்த வார்த்தையில தான் நாம் இன்னும் தேவனுடைய சத்தியத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். திருப்பியமாக ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம், அந்த வாக்குதத்த வசனத்தை நாம் வாசிப்போமா? சகோதரி ராணி வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலனடைந்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம் அல்லவா? இந்த வருஷத்தில் 2022ஆம் வருஷத்தில் தேவனாலே உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிக்க கூடும், பெருக்கத்தை கொண்டு வரக்கூடும், அற்புதத்தை காண செய்யக்கூடும். ஆனாலும் கூட இந்த நேரத்தில் இந்த கான்டெக்ஸ்ட் நாம் திருப்பியமாக வாசிப்போம். நாம் தேவனுடைய சத்தியத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எந்த காரியத்திலையும் நாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடிக்கு நீங்கள் தேவனுடைய பிரசனத்தில் உங்களை விட்டு கொடுக்கும்படியாக, தேவன் உங்களோட பேசும்படியாக இந்த நேரத்தில் வாசிப்போமா? தொடர்ந்து நாம் வசனங்களை வாசிப்போம். அதே அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து சீக்கிரமாக வாசிப்போமா? தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெற்றினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர்கள் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஈசேக்கு என்று பெயரிட்டான். ஈசேக்கு என்று சொல்லி பெயரிட்டான். தொடர்ந்து வாசிப்போம். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். அதற்கு சித்னா என்று சொல்லி பெயரிட்டான் என்று சொல்லி வாசிக்கின்றோம். தொடர்ந்து வாசிப்போம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி, பலுகி பெருகும்படிக்கு தேவன் நமக்கு இடத்தை உண்டாக்கி இருக்கின்றார் என்று சொல்லி ஈசா சொல்கின்றான். தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றான். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். திருப்பியமாக இந்த இடத்தில் ஒரு கிணறை தோண்டுகிறதை நாம் காண்கின்றோம். 31ஆம் தேதி 1ஆம் தேதி
அதே போல வந்து 2ஆம் தேதி முதல் ஞாயிறுலையும் நான் இந்த சத்தியத்தை நாம் வந்து கேட்டுக்கொண்டு வருகின்றோம். நான் முதல்ல என்ன கேட்டோம் என்று சொன்னால், முதல்ல இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு நம்மளுடைய ஜீவனை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில் தேவன் வைத்திருக்கின்ற வாக்குகளை நம்மளால வந்து எப்படி அதை சம்பாதித்துக் கொள்ளக்கூடும், எப்படி வந்து நம்மளுடைய ஜீவனில் அது வந்து நிறைவேறும்படியாக நம்மளால வந்து எப்படி காணக்கூடும் என்று சொல்லி நாம் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஈசாக் செய்த முதல் காரியத்தை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அது என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், டேக் யோர் கிளைம். எது உங்களுக்கு சொந்தமோ அதை நீங்கள் வந்து சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் வந்து கேட்டோம். அதற்கு கீழே 3 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கேட்டோம். முதல்ல என்ன என்று சொன்னால், எஸ்டாப்ளிஷ் யுவர் ரைட் டு ஓனர்ஷிப். தகப்பன் வெற்றின கிணறு வந்து அவனுக்கு சொந்தம் என்று சொல்லி அவன் முதல்ல சொந்தம் கொண்டாடுகின்றான். அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜெயித்த ஜெயம் உங்களுடையது என்று சொல்லி நாம் முதல்ல வந்து அது ஆழமாக நம்மளுடைய இருதயத்தில் வந்து பதிய வேண்டும். ஆமென். அவர் சிலுவையில் எதெல்லாம் ஜெயித்தாரோ, எந்த கட்டுகள் எல்லாம் உங்களை வந்து விடுவித்து கொடுத்திருக்கின்றாரோ அது உங்களுக்கு சொந்தமானது. அது முதல்ல நம்ம வந்து சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். 2வது காரியம், ஐடென்டிஃபை ப்ரூவன் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஆமென். பல நேரத்தில் வந்து புதிய காரியத்துக்கு நேராக நம்ம வந்து போக வேண்டும் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் வந்து வேத வசனத்தில் வந்து சில காரியங்கள் திருப்பி திருப்பி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருந்தா இப்படி இருக்கும் என்று சொல்லி, இப்படி நாம் வந்து செய்தால் இந்த காரியங்கள் நடைபெறும் என்று சொல்லி. ஸோ அந்த காரியத்தை நாம் புரிந்து கொண்டு இந்த இடத்துல வந்து அப்ரஹாம் தோண்டின அந்த கிணறை இவன் திருப்பியும் போய் தோண்டுகின்றான். அப்ரஹாம் அதுல இருந்து தண்ணீர் கொண்டு வந்ததை அவன் திருப்பியும் போய் தண்ணீர் கொண்டு வர, எதுவும் புதுசா வந்து செய்யல. நடந்ததை அவன் திருப்பியும் தேவனுடைய வாக்கு நிறைவேறும்படியாக அவன் வந்து செய்கின்றான். 3வது காரியம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், ரிமூவ் தி ஆப்ஸ்டிகல்ஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் கிளைம். என்ன மாதிரி ஒரு தடையாக இருந்தாலும் அதை நாம் வந்து எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி. ஸோ இந்த இடத்துல அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த பிலிஸ்தியர்கள் வந்து மண்ணினால நிரப்புறாங்க, அதெல்லாம் தோண்டி எடுக்கிறான் ஈசாக்கு. முதல்ல இதை குறித்து கேட்டோம். 2ஆம் தேதி நாம் என்ன கேட்டோம் என்று சொன்னால், ஒரு முக்கிய தலைப்பு, fight the fighters. நம்மளுக்கு விரோதமாக எதிரி வருகிறான் என்று சொன்னால், எதிரியோடைய அட்டாக்கை வந்து நாம் வந்து எடுத்துக்கொண்டு நாம் வந்து அமைதியாக இருக்க முடியாது. நான் தோற்று போயிட்டேன் என்று சொல்லிட்டு நாம் வந்து அப்படியே படுத்துக்க கூடாது. we need to fight the fighters, but our way of fighting is different. நாம் செய்கின்ற யுத்தம் அது ஒரு வித்தியாசமான ஒரு யுத்தமாக காணப்படுகின்றது. ஸோ நாம் என்ன வாசித்தோம், என்ன போன வாரத்தில் கேட்டோம் என்று சொன்னால், God's blessing will always attract persecution. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கின்ற நேரத்தில் எல்லா நேரத்திலும் அது வந்து அந்த நேரத்தில் வந்து எதிர்ப்பு நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்கலாம். முதலாவது. 2வது என்ன கேட்டோம் என்று சொன்னால், முக்கியமானது, don't allow your defeat to defeat you. சில நேரத்தில் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க, ஆனால் தோற்று போகிறதை போல காணப்படலாம். ஆனால் அந்த தோல்வி நிமித்தமாக நீங்கள் தோத்தவர்கள் என்று சொல்லி உங்களை எண்ணி விடாதீர்கள். இவன் தோண்டி எடுக்கின்றான், உடனே எதிரியானவன் வந்து அந்த கிணறு எடுக்கின்ற நேரத்தில் அவன் தோத்ததை போல காணப்படுகின்றது. ஆனால் அவன் முன் சென்று தன்னுடைய யுத்தத்தை செய்து கொண்டிருக்கின்றான், விடலாம. 3வது, learn to thrive in the heat of the battles. யுத்தத்தின் மத்தியிலே நாம் வந்து சோர்ந்து போகக்கூடாது, பலத்தோடு காணப்பட வேண்டும். அநேக விசுவாச வீரர்களுடைய சாட்சியம் அப்படிதான் இருக்கிறது. எதிர்ப்பு வந்துதான் ஆகும், எதிர்ப்பு வரதான் செய்யும். ஆனாலும் கூட நாம் வந்து we will never become weary. We will fight it out till the end. இன்றைக்கு முக்கியமான தலைப்பு என்ன என்று சொன்னால், push for your space. உங்களுடைய ஸ்தலம், உங்களுக்காக வைத்திருக்கிற ஸ்தலத்திற்காக நீங்க கொஞ்சம் தள்ளினாலும் கூட பரவாயில்ல, கொஞ்சம் விடாப்பிடியாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, உங்களுடைய ஸ்தலத்துக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய வாக்குக்காக you need to push forward. அதற்கு முதல் பாயிண்ட் என்னவாக கொண்டு வருகின்றேன் என்று சொன்னால், hold on, don't give up, go digging. Amen. விட்டு விடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, தோண்டிக்கொண்டே இருங்க என்று சொல்லி நான் உங்களை இன்றைக்கு உற்சாகப்படுத்துகின்றேன். சில காரியங்கள் நடைபெறலாம், நடைபெறாமல் இருக்கலாம், ஆனாலும் தோண்டிக்கொண்டே இருங்க.
நான் வந்து போன வாரத்தில் வந்து செய்தியில் வந்து நான் சொல்கின்ற நேரத்தில் எனக்கு வந்து சைனஸ்லேருந்து தேவன் வந்து சுகத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி 2 வருஷமாக எனக்கு சைனசைட்டிஸே இல்லை என்று சொல்லி நான் வந்து சாட்சியாக சொல்லி கொண்டிருந்தேன். போன ஞாயிறு வந்து நான் சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் 3 நாள் வந்து இந்த வருஷத்தில் வந்து அந்த 3 days என்னுடைய நான் எஸ்யூ கேம்ப் சைட்டில் போய் நான் ஜெபிக்கிறது என்னுடைய வழக்கமாக இருக்கின்றது. அதை நான் திருப்பியும் ரிவைவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தீர்மானிச்சுட்டு நான் ஜெபத்துக்காக நான் வந்து போயிட்டேன். போன வருஷம் போக முடியல பேண்டமிக் நிமித்தமாக. ஆனால் வந்து நான் வந்து மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே 3 நாள் வந்து போகின்ற நேரத்தில் எனக்கு திங்கட்கிழமை ஞாயிறுலேருந்து பயங்கரமான தொண்டை வலி, ப்ளஸ் இந்த மாதிரி இந்த ஓமைக்ரான் இது அதுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க, பயங்கரமான தொண்டை வலி. ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் வந்து அந்த நேரத்தில் வந்து திங்கட்கிழமை நான் வந்து அஞ்சலிக்கிட்ட நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்கின்ற நேரத்தில் எனக்குள்ளே வந்து ஒரு விதமான ஒரு சோர்வு, எனக்கு திருப்பியும் இந்த சைனசைட்டிஸ் ஏதாவது வந்து விட்டுதா என்று சொல்லி ஒரு சோர்வு. அப்போ வந்து நான் அஞ்சலிக்கிட்ட சொன்னேன், நான் பிரசங்கத்தின் பிரகாரமாக ஐ எம் கோயிங் டு பி ஃபைட்டிங் த ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அஞ்சலி ஒரு காரியத்தை சொன்னாங்க, நீ நல்லா ஃபைட் பண்ணு, ஆனால் அமிர்தாஞ்சன் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஃபைட் வித் அமிர்தாஞ்சன் ஆல்சோ. நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில சிம்டம்ஸ் வந்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் அமிர்தாஞ்சன் போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஆனாலும் வந்து அமைதியாக இருக்காதீங்க, தோல்வியை தோல்வியாக எடுத்துக்கொள்ளாதீங்க. நாம் வந்து முன் செல்வோம், விட்டுவிட வேண்டாம். ஸோ எல்லா நேரத்துலையும் நாம் தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து என்ன வாசிக்கின்றோம், 15வது வசனத்தில் 26வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கின்ற நேரத்தில் நம்ம என்ன வாசிக்கின்றோம் என்று சொன்னால், அப்ரஹாம் தோண்டின அந்த கிணறை வந்து பிலிஸ்தேயர்கள் மன்றினாலே மூடி போட்டாங்களாம். நாம் தொடர்ந்து என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், மன்று, கல்கல் பிளஸ் கார்கேசஸ் இதெல்லாம் வச்சு மூடிட்டாங்க. வசனத்தில் கிளியரா போட்டிருக்க மண்ணை வச்சு மூடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈசாக்கு போகின்ற நேரத்தில் அவன் என்ன செய்கின்றான், அவன் அந்த மண்ணை வந்து தோண்டி எடுக்கிறவனாக காணப்படுகின்றான். மண்ணுனா என்னங்க, உங்களுடைய சரீரமும் என்னோட சரீரமும் இந்த மண்ணுனால தானே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. இந்த மண்ணிலிருந்தே நாம் வந்திருக்கின்றோம். இந்த மண்ணுக்கே நாம் இந்த சரீரம் திரும்பி போகிறதாக இருக்கின்றது. ஆவியோ தேவனோடு நித்தியமாக வாசம் செய்கிறதாக இருக்கிறது. இந்த மண்ணு எதற்கு ஒப்பாக இருக்கின்றது? மண்ணு வந்து நம்முடைய மாமிசத்தில் இருக்கின்ற செயல்களுக்கு ஒப்பாக இருக்கின்றது. இந்த மண்ணை நாம் வந்து தோண்டி எடுக்க வேண்டும். பல நேரத்தில் நம்மளுடைய ஜீவன்ல வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள், எதிர்ப்புகள் வந்தாலும் கூட ஒரு காரியம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எல்லா நேரத்திலையும் நாம் விடாப்பிடியாக இருந்து அந்த மண்ணை தோண்டி 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 வெளியில எடுக்கணும். ஜீவ நதி உங்கள் மூலியமாக பாயக்கூடும். நம்ம எல்லோருடைய சரீரத்திலும் எல்லோருடைய ஜீவியத்திலும் நாம் எவ்வளவுதான் ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் இந்த மாமிசம் என்று சொல்கின்ற ஒரு கிரியை தேவனுடைய வாக்குக்கும் நமக்கும் அது ஒரு தடையாக இருக்கின்றது. எதிரியானவன் உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகள், நம்மளுடைய வளர்ச்சி, பல காரியத்தின் நிமித்தமாக நம்முடைய ஜீவ தண்ணீரை நிறுத்தும்படியாக மண்ணினாலே எதிரியானவன் நம்முடைய ஜீவனை மூடக்கூடும். நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன என்று சொன்னால், அந்த மண்ணை தோண்டி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் சோர்வோடு இருக்கலாம், ஆனால் மண்ணை, மாமிசத்தை தோண்டி எடுத்துக்கொண்டே இருங்க. உங்களை மற்றவர்கள் வந்து தள்ளி விடலாம், ஆனாலும் தோண்டிக்கொண்டே இருங்க. உங்களுக்கு விரோதமாக எதிர்ப்புகள் வரலாம், மாமிசத்தின் கிரியையை அனுமதிக்காதீங்க, தோண்டிக்கொண்டே இருங்க. உங்களுடைய சுகத்தை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனாலும் சோர்ந்து போகாமல் தோண்டிக்கொண்டே இருங்க. உங்களுடைய ஜெபங்கள் முழுமையாக அதற்கு பதில்கள் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனாலும் தோண்டிக்கொண்டே இருங்க. கசப்பை தோண்டி விட்டு எடுத்து போடுங்க. மன்னிக்க முடியாத தன்மைகள், வெறுப்புகள், கோபங்கள், அக்கிரமங்கள் தோண்டிக்கொண்டே அதை எடுத்து போடுங்க. இருதயத்தில் இருக்கின்ற விக்கிரகங்களை தோண்டிக்கொண்டு எடுத்து போடுங்க. காம்ப்ளசன்சி, ஏனோ தானோ என்று சொல்கின்ற ஒரு ஜீவன் தோண்டிக்கொண்டே எடுத்து போட வேண்டும். மன்னிக்க முடியலையா? தவறான வார்த்தைகள் ஜீவன்ல வாய்களிலிருந்து வருகின்றதா? தவறான பழக்கங்கள் உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றதா? தோண்டிக்கொண்டே எடுத்து போட்டுக்கொண்டே இருங்க. டோன்ட் ஸ்டாப்.
Don't give up. Hold on. Hang on and go digging. Keep digging. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகின்றேன். உங்கள் மூலமாக ஜீவ தண்ணீர், உங்கள் மூலமாக தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய ஜீவனில் மாத்திரமல்ல, உலகத்தையே ஆசீர்வதிக்கும்படியாக தேவனாலே மாற்றக்கூடும். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலையும் இந்த காரியத்தை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம். ஈசாக்கு அப்படிதானே இருந்தான், தோண்டிக் கொண்டே இருந்தான். ஒரு இடத்துல இருந்து விரட்டினாங்களா, இன்னொரு இடத்துல போய் தோண்டுகின்றான். அங்கிருந்து விரட்டுறாங்களா, இன்னொரு இடத்துல போய் தோண்டுகின்றான். ரெண்டாவது பாயிண்ட், behind every closed door there is a room. There is Rehoboth, more so there is Bathsheba. எந்த மூடப்பட்ட வாசலுக்கு பின்பாக ஒரு பெரிய அறை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு. ரெஹோபோத் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு. ரெஹோபோத்தை காட்டிலும் பெர்ஷிபா உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்துல என்ன நாம் வாசிக்கின்றோம் என்று சொன்னால், பஞ்சமான நிலத்துல ஈசாக் வந்து காணப்பட்டாலும் தேவன் சொன்னார் என்று சொல்லி மற்றவங்க எல்லாம் எகிப்துக்கு ஓடி போறாங்க. ஆனா இவன் எகிப்துக்கு ஓடி போகல. ஆண்டவர் சொன்னாரு, நீ இங்க இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. அது மாத்திரம் ஆண்டவர் சொல்லல, தேவன் வந்து ஒரு திட்டத்தை கொடுக்கிறாரு, ஒரு ஐடியா கொடுக்கிறாரு, ஒரு இன்னோவேஷனை கொடுக்கிறாரு, ஒரு டெக்னாலஜியை கொடுக்கிறாரு அந்த நாட்கள்ல. சரிங்களா? அந்த நாட்கள்ல வந்து எல்லோரும் வந்து வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க, மழைக்காக காத்து கொண்டிருந்தாங்க. வனாந்திரத்துல பஞ்ச காலத்துல வந்து அவர்களுக்கு வந்து அறுவடை செய்யறதுக்கும் விதை விதைக்கிறதுக்கும் ஜீவிக்கிறதுக்கும் அவர்கள் தண்ணி இல்லாமல் இருக்கின்ற நேரத்தில் எல்லோரும் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனா இவனும் கிணறு நோண்ட ஆரம்பிச்சான். கிணறுல இருந்து தண்ணியை கொண்டு வந்து அவனுடைய நிலத்துல தண்ணீர் பாய்ச்சிட்டு அவன் வந்து வளர ஆரம்பிச்சான். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்தான், தேவன் அற்புதம் செஞ்சார்தான். ஆனா தேவன் அற்புதம் செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சும்மா இருக்கவில்லை. தேவனிடத்துல இருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஒரு டெக்னாலஜி, அந்த நாட்கள்ல வந்து அந்த இரிகேஷன் டெக்னாலஜி ஒரு புதுமையான ஒரு டெக்னாலஜியாக காணப்பட்டது, அவன் கொண்டு வருகின்றான். தேவன் இன்னைக்கு உங்களோடு என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார்? நீங்கள் என்னத்தை செய்ய வேண்டும்? கையை கட்டிட்டு சும்மா இருக்க போறீங்களா? ஆண்டவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி சும்மா இருக்க போறீங்களா? ஆண்டவர் செய்யறதை கண்டிப்பா அவர் செய்வாரு. ஆனால் உங்களிடத்தில் தேவன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? நல்லா சொல்றதை கேளுங்க. நீங்கள் செழிப்பாக இருக்கின்ற நேரத்தில், உங்களுடைய ஜீவனில் வந்து ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகின்ற நேரத்தில் எதிரியானவன் அமைதியாக இருக்க மாட்டான், அவன் உங்களை தள்ளதான் செய்வான். ஆனால் நல்லா கேளுங்க, please hear this carefully. When the enemy pushes you, God uses the time to pull you towards his call, more so to his purpose, which is the ultimate. எதிரியானவன் உங்களை தள்ளி கொண்டிருக்கலாம், சோர்வை கொண்டு வந்து கொண்டிருக்கலாம், மரணமே உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறீர்கள் என்று சொன்னால், அதே நேரத்தில் ஆவியானவர் உங்களை இழுத்து கொண்டிருப்பார். Enemy can be pushing you out, but God can be pulling you towards your call, towards your purpose, towards your destiny. உங்களுடைய டெஸ்டினிக்கு நேராக, ஃபியூச்சருக்கு நேராக தேவன் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடும். அபிமெலேக் வந்து முதல்ல சொல்ற, இந்த இடத்தை விட்டு போ அப்படின்றாரு ஈசாக்கு. அபிமெலேக் கிட்ட வந்து ஈசாக்கு போய் எந்த வாக்குவாதமும் செய்யல. முதல்ல போய் கெரார் என்று சொல்கின்ற, கெரார் என்று சொன்னால் வனாந்திரம், ட்ரைனஸ் அதோடைய அர்த்தம், அங்க போய் இருக்கிறான். அதுக்கப்புறம் போய் முன்னாடி தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் அவங்க அங்கிருந்து கொஞ்சம் முன்னாடி போய் அவன் வந்து அந்த இடத்துல போய் ஒரு கிணறு தோண்டுகின்றான். அந்த கிணறு தோண்டுகின்ற நேரத்தில் இந்த தண்ணி வந்து எங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சண்டை போடுறாங்க. வனாந்திரத்தில் தண்ணீர் கிடைக்கிறது வந்து நீங்க வந்து உங்க கையில தங்கம் கிடைச்சது போல. ஆனா இவங்க வந்து தண்ணி அவங்களது தான் சொல்றாங்க. ஆனாலும் கூட அந்த தண்ணியை வச்சுட்டு அவங்க எதுவும் நன்மையை செய்யல. திருப்பியும் வந்து அந்த கிணறு ஆக்சுவலா மூடுறாங்க. அவங்களுடைய இறுதியும் சிந்தனை சரியில்லை. ஆனாலும் கூட அந்த இடத்தோடைய பேர், அந்த சண்டை போடுறதுனால அந்த இடத்துடைய பேர் வந்து ஈசக் என்று சொல்லி வைக்கின்றான். அதுக்கு பிறகு திருப்பியும் போய் ஒரு கிணறு தோண்டுகின்றான். அந்த இடத்துலையும் அவனுக்கு எதிர்ப்பு வருகின்றது.
அந்த இடத்துடைய பேர் சித்னா என்று சொல்லி வைக்கின்றான். சோர்ந்து போகல. அதுக்கப்புறம் திருப்பியும் முன்பாக செல்கின்றான். முன்பாக சென்று இன்னொரு கிணறை நோண்டுகின்ற நேரத்தில் அங்க யாருமே சண்டை போட வரல. தேவன் அந்த இடத்துல அவனை அபரிமிதமாக ஆசீர்வதிக்கின்றாரு. அதுக்கு அவனை சாட்சியாக சொல்லி இது நாம் செழிப்பாக இருக்கின்ற இடம் போல இருக்கு என்று சொல்லி அதோடைய பேர் ரெஹோபோத் என்று சொல்லி வைக்கின்றான். நல்ல சொல்றது கேளுங்க. ஆனாலும் கூட ஈசாக் ரெஹோபோத்ல நிற்கவில்லை. ரெஹோபோத்ல இருந்து அவன் முன்பாக சென்று இன்னொரு இடத்துல போய் அவன் கிணறை வெற்றி அதோடைய பேர் பெர்ஷீபா, ஷீபா என்று சொல்லி வைக்கின்றான். அதோடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் வாக்கு பண்ணுகின்ற இடம், sacred oath, covenant place என்று சொல்லி அவன் வைக்கின்றான். நல்லா சொல்றதை கேளுங்க. பல நேரத்தில் நம்மளுக்கு எதிர்ப்பு இருக்கும், சண்டை இருக்கலாம், கசப்புகள் இருக்கலாம், கோபங்கள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். ஸோ அதனால நீங்க அதெல்லாம் சரி நம்ம சண்டை போடக்கூடாது, நம்ம போய் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய ஆரம்பத்தில் சொன்னது போல நம்மளுடைய சண்டையை வேற விதமான ஒரு சண்டை. ஜனங்களோட சண்டை போடுறது நம்மளுடைய வேலை கிடையாது. நம்மளுடைய சண்டை என்ன சொன்னால் நம்ம விடாப்பிடியாக நம்மளுடைய வாக்குக்காக நம்ம கண்டிப்பாக நின்று கொண்டு இருப்போம். ஸோ அவன் ஈசாக்லேருந்து சித்னாக்கு போகின்றான். சித்னாலேருந்து ரெஹோபோத் வரான். தேவனை ஆசீர்வதிக்கிறாரு. நல்லா சொல்றது கேளுங்க. ரெஹோபோத் என்று சொல்கின்ற இடம் நீங்கள் செழிப்பாக இருக்கின்ற இடம், நீங்கள் அந்த இடத்துல செட்டில் டவுன் ஆகின்ற ஒரு இடம். அந்த இடத்துல உங்களுடைய கசப்பு, உங்களுடைய யுத்தம், உங்களுடைய எதிர்ப்பு எல்லாம் முடிகின்ற ஒரு இடம். அந்த இடத்துல எனக்கு இனிமேல் எதிர்ப்பே கிடையாது என்று சொல்லி நீங்கள் சிந்திக்கின்ற ஒரு இடம். இந்த இடத்துல நான் ரொம்ப சொகுசாக இருக்கின்றேன் என்று சொல்கின்ற இடம். இந்த இடத்துல உங்களால உங்களுடைய எதிர்காலத்தையே பார்க்க கூடும். உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கக்கூடும், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி, எப்படி நாம் பணத்தை சேர்த்துக் கொள்ளக்கூடும், வீடை கட்டக்கூடும், எப்படி நம்ம செழிப்பாக இருக்கக்கூடும் என்று சொல்லி சிந்திக்கின்ற ஒரு இடம் ரெஹோபோத்தாக காணப்படலாம். ஆனாலும் கூட நான் உங்களுக்கு இன்றைக்கு உற்சாகப்படுத்த விரும்புகின்றேன். உங்களை கொஞ்சம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றேன். ஈசாக்கு அந்த இடத்துல அவன் செட்டில் ஆகல. அவன் தொடர்ந்து ப்ளீஸ் ஹியர் மீ. நான் ஒரு சரீர பிரகாரமான இடம், ஒரு இல்லாட்டி ஒரு ஜியோகிராபிக்கல் ரீஜனை குறித்து நான் பேசல. உங்களுடைய ஆவிக்குரிய ரீதியை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். தேவன் சில நேரத்தில் உங்களை ஒரு செழிப்பான ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரா, இதுதான் என்னுடைய செட்டில்மெண்ட், இதுதான் என்னுடைய டெஸ்டினி என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கண்டிப்பாக நான் விசுவாசிக்கின்றேன், தேவன் உங்களை கொண்டு இன்னும் பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கின்றார். நான் இந்த ஜெபத்தில் இருக்கின்ற நேரத்தில் ஒரு சிலரை சந்திச்சேன். அவங்க மற்ற ரூம்ல இருந்தாங்க. கொஞ்சம் சிலர் புதுசாக சிலரோட பேசி கொண்டிருக்கேன். அவங்க என்னோட பேசுகின்ற நேரத்தில் சொன்னாங்க, ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் இன்னும் எனக்கும் ஒரு அழைப்பு இருந்தது, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வயசுல பெரியவர், ஆண்டவர் என்னை இன்னொரு இடத்துல வச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆசீர்வாதமாக தெய்வன் உங்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய டெஸ்டினி சேர்ந்துருச்சுன்னு அர்த்தமா? ஒரு கேள்வியாக வைக்கின்றேன். பல நேரத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக தேவன் என்னை இங்க வைத்திருக்கிறார், இந்த நிலைமையில வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்மளால செட்டில் ஆகக்கூடும். ரெஹோபோத் என்று சொல்கின்ற இடத்துல தான் எதிரியானவன் உங்களையும் உங்களோடையும் சரி என்னோடையும் சரி அதிகமாக வித்தியாசமான ஒரு யுத்தத்தை செய்யக்கூடும். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ரெஹோபோத்லேருந்து பெர்ஷிபா போக வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிப்பீங்க. ஜியோகிராபிக்கலி ஸ்பீக்கிங் பெர்ஷிபா ரெஹோபோத்லேருந்து 32 கிலோமீட்டர் தூரம். அந்த 32 கிலோமீட்டர் தூரத்தை அவன் ரெஹோபோத்தை விட்டு பெர்ஷிபாக்கு போகின்றான். ஏனால் ஈசாக்குள்ள தெரியும் தேவன் அவனுக்கு இன்னொரு பரிபூர்ணத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி. Please hear me. There is a place of God's presence of overflowing blessing for your life. There is a place of covenant that is much beyond Rehoboth. தேவன் உங்களுக்காக ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கின்ற தேவனோடு ஒரு உடன்படிக்கையில் இருக்கின்ற ஒரு ஜீவனுக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கின்றார். பெர்ஷிபா என்ன மாதிரி ஒரு இடம் என்று சொன்னால்,
ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் நம்மளால வந்து வாசிக்க கூடும். அப்ரஹாம் வந்து பெர்ஷிபால வந்து அந்த கிணறு நோண்டுகின்ற நேரத்தில் அபிமெலேக் வராங்க. அபிமெலேக் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு உடன்படிக்கை நடக்குது. அந்த உடன்படிக்கை நடக்கின்ற நேரத்தில் அப்ரஹாம் வந்து 7 ஆட்டுக்குட்டிகளை கொடுத்து அவன் வந்து அந்த இடத்துல வந்து கவனன் பண்ணுகின்றான். இந்த கிணறு வந்து எனக்கு சொந்தம் என்று சொல்லி. சரிங்களா? ஸோ அன்எத்திக்கலி அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்கு பிறகு அப்ரஹாம் மரித்ததுக்கு பிறகு பிலிஸ்தேயர்கள் வந்து அந்த கிணறை வந்து எடுத்துக்கொள்கிறாங்க. அது ஆக்சுவலாக வந்து எத்திக்கலி அவங்க வந்து எடுக்கக்கூடாது, எடுத்துக்கொள்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே போல இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியான ஒரு சரீரமாக மாறி தன்னுடைய ஜீவனை சிலுவையில் கொடுத்து உங்களுக்காக உங்களை ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வழி நடத்தி தேவன் வைத்திருக்கின்ற வாக்குத்தத்தம் எல்லாம் உமக்கு சொந்தம் என்று சொல்லி, நான் இதை தோண்டி எடுத்து விட்டேன் என்று சொல்லி சிலுவையிலே நம்மளுக்கு வெளிப்படுத்திருக்கிறவராக இருக்கின்றார். அந்த பொக்கிஷங்களை, அந்த வாக்குகளை, அந்த ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை உள்ள ஒரு ஜீவன் தேவை. சபையில் அநேகர் வந்து போகலாம், அநேக விசுவாசிகள் இருக்கலாம். ஆனால் உடன்படிக்கைப்பட்ட விசுவாசிகள் ரொம்ப முக்கியம். covenanted believers தன்னுடைய ஜீவனையே கொடுத்து, ஜீவனோட ஜீவனை கொடுத்து சபை கட்டுகிறவர்கள் தான் இன்றைக்கு தேவையாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக, ஒரு சபையாக நாம் இருக்கின்றோமா? கொஞ்சம் ஏதாவது தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா, யாராவது தப்பா ஏதாவது சொல்லிட்டாங்க என்று சொன்னா உடனே கோச்சிட்டு நம்ம தூரமாக இருக்கின்றோமா? ஒரு 4 பேர், 5 பேர், ஒரு 100 பேர், 1000 பேர் ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது சில காரியங்கள் வரலாம். ஆனாலும் கூட அந்த உடன்படிக்கை உள்ள உறவை நம்ம விட்டுவிடக்கூடாது. நான் போன வாரத்தில் வந்து நான் வந்து ஒரு ஹியூமரஸாக நான் வந்து சொன்னேன், ஒரு திருமணம் என்று சொல்கின்றது உடன்படிக்கை என்று சொல்லி. கிறிஸ்துக்குள்ளே இருக்கின்ற ஜீவன் ஒரு உடன்படிக்கை. சபையிலே நாம் அங்கத்தினராக இருக்கின்றது ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் இருக்கின்ற நேரத்தில் தேவன் நம்மை பல இடத்துக்கு எடுத்து சொல்லக்கூட விசுவாசத்தோடு நாம் ஜீவிக்கின்ற நேரத்தில், ஹல்லேலூயா, பெர்ஷிபா என்று சொல்கின்ற இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து சேர வேண்டும். பெர்ஷிபா இஸ் a well of pure water. It is a place of covenant. It is a place of promise. Amen. ஜியோகிராஃபிக்கலி, ஹிஸ்டாரிக்கலி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பெர்ஷிபால இருக்கின்ற தோண்டின அந்த கிணறு வந்து இன்னும் தண்ணி கொடுத்துட்டு இருக்கான், இன்னும் அந்த கிணறு இருக்குது அப்படின்னு சொல்கின்றாங்க. ஸோ நம்ம வந்து எந்த நேரத்துலையும் விடாப்பிடியாக இருந்து, நம்ம வந்து பல நேரத்தில் எப்பவுமே நம்ம வந்து எந்த இடத்துல வந்து கிறிஸ்துவர்கள் வந்து இவன் நல்லா ஆவிக்குரிய கிறிஸ்துவங்க எந்த இடத்துல வந்து செட்டில் ஆயிடுறாங்க தெரியுங்களா? கம்ஃபர்ட் என்று சொல்கின்ற இடத்துல, சொகுசு என்று சொல்கின்ற இடத்துல வந்து செட்டில் ஆயிடுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வந்து எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் சொகுசாக இருக்கிற நேரத்தில் அப்படியே செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க. அங்கே தான் நீங்கள் செட்டில் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஆமென். 3வது காரியம் சீக்கிரமாக நாம் வந்து பார்த்து நம்ம வந்து ஜெபிப்போம். 3வது என்ன என்று சொன்னால், ரெகக்னைஸ் யுவர் பிரேக் த்ரூ மூமெண்ட்ஸ். உங்களுடைய ஜீவனில் வந்து எதிரியானவன் சண்டை போட்டுட்டு இருக்கலாம், ஆனால் எப்போ அந்த சண்டை முடிகின்றது என்று சொல்லி நீங்கள் வந்து அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். எல்லா நேரத்துலையும் உங்கள் லைஃபே ஃபுல்லாக எப்போவுமே சண்டை தான் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. there are times that strife ends, struggle ends. Isaac could recognize that. Amen. In our life we need to recognize it. See, please understand, the recognition is not about the presence of the blessing, it is more of the presence of God. ரெஹோபோத்ல ஆசீர்வாதம் இருந்தது, ஆனால் பெர்ஷிபாலே தேவன் முகமுகமாக வந்து பேசினார். தேவனுடைய பிரசன்னம் அவனால புரிஞ்சு கொள்ள முடிச்சது. ஸோ ஆசீர்வாதம் இருக்கின்ற இடத்துல என்னுடைய யுத்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டல்ல, தேவன் உங்களோட பேசுகின்ற இடம். நீங்க உங்களுடைய தொடர்ந்து டிக் அவுட் பண்ணிக்கொண்டே இருங்க, பூமியை மண்ணை டிக் அவுட் பண்ணிக்கொண்டே இருங்க. நீங்க வந்து பர்சிஸ்ட் ஆகிக்கொண்டே இருங்க. பல நேரத்தில் நம்மளுடைய பிரச்சனை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், நம்ம வந்து நம்மளுடைய யுத்தங்களை வந்து யுத்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்றது இல்லை.
பல நேரத்தில் நம்மளுடைய மாமிசத்தில் இருக்கின்ற கிரியைகள் இன்னும் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி நம்ம ரெகக்னைஸ் பண்றதில்லை. many times we live in a denial. I just want to encourage you. வாக்கு பண்ணவர் உண்மை உள்ளவர், வாக்கை நிறைவேற்றுவார். சோர்ந்து போயிடாதீங்க, உற்சாகமாக இருங்க, தோண்டிக்கொண்டே இருங்க, மாமிசத்தை எடுத்துக்கொண்டே இருங்க. உங்கள் மூலியமாக ஜீவநதி பாயும். இந்த வருஷத்தில் பல காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், ஒமைக்ரான் இது அது என்று சொல்லி பல காரியங்கள் எதிர்ப்பாக வந்து கொண்டிருந்தாலும், தேவன் சொல்லி இருக்கின்றார், தேவன் உங்களை வனாந்திரத்தின் மத்தியிலையும் உங்களை ஆசீர்வதிக்க கூடும் என்று சொல்லி, we will put God first, we will sow in the land, we will reap the harvest 100-fold. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை வழி நடத்தட்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். நம்ம எல்லோரும் ஜெபிப்போமா? தேவனை நோக்கி பார்ப்போமா? எல்லோரும் இந்த நேரத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் தன்னை விற்று கொடுத்து ஜெபிப்போமே. பிதாவே, இந்த நேரத்தில் எங்களோடு பேசினபடினாலே, பேசிக்கொண்டிருக்கிறபடினாலே நாங்கள் நன்றிகளை சொல்லுகின்றோம். அப்பா, ஆல்மோஸ்ட் முதல் 10 நாள் முடிகின்றது. நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனாலும் நாங்கள் இன்றைக்கு உங்களை பிடித்துக் கொள்கின்றோம். அப்பா, நாங்கள் விட்டு விடாதபடிக்கு அப்பா, எங்களுடைய ஸ்பேஸ்க்காக நாங்கள் முன்செல்லும்படியாக நன்றி இயேசுவே. உதவி செய்யுங்க. ஒருத்தரும் எந்த நேரத்திலையும் சோர்ந்து போய் கீழே விழாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லோரும் அப்பா அறிந்து கொள்ளட்டும், மூடப்பட்ட கதவுக்கு பின்பாக ஒரு அறை காத்து கொண்டிருக்கின்றது, ரெஹோபோத் காத்து கொண்டிருக்கின்றது, அதை காட்டிலும் பெர்ஷிபா காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்ளட்டும், புரிந்து கொள்ளட்டும். நன்றி இயேசுவே. அதே போல அப்பா, தன்னுடைய ஜீவனில் எந்த நேரத்தில், எந்த ஸ்தலத்தில், எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்று, எந்த நேரத்தில் யுத்தம் இருக்கின்றது, எந்த நேரத்தில் யுத்தம் முடிந்து போய்விட்டது, எந்த நேரத்தில் மாமிசத்தை தோண்டி இன்னும் வெளியில எடுக்கணும் என்று சொல்லி அப்பா அந்த ஒரு ஞானத்தை, கிருபையை கட்டளையிடுங்க. Let each one be able to recognize the crossroads that they are in. அப்பா, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஏனோ தானோ அசதியாக ஒரு ஜீவன் தேவையில்லை, ஒரு வைராக்கியம் உள்ள, எலும்பி பிரகாசிக்கின்ற ஒரு ஜீவனை கட்டளையிட்டறலாம், ஆசீர்வதித்தறலாம். இரத்தத்தினாலே மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்திலிருந்து 21 நாள் ஜெபத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம். காலை 6 மணியிலிருந்து கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்க. நம்ம எல்லோரும் இந்த நேரத்தில் ஒன்று சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம், ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், அவருடைய வழி நடத்துதல் நம்ம அனைவரோடும் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We love you. Thank you.